ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சிக்கன் ரெசிபி, தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நல்லா இந்த மாதிரி கத்தியை வச்சு அங்கங்கே கீறி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம கீறி விடுறோம் அப்படின்னா, மசாலா நல்லா ஊறணும், உள்ளெல்லாம் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கீறி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். அதனால் இது மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். லெமன் வந்து நான் பாதி லெமன் தான் எடுத்திருக்கேன், 2 பீசஸ் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால. லெமனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு புளிஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் லெமன் ஜூஸ் நல்லா சேரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அந்த கத்தி வச்சு கீறணும் இல்லையா, அந்த கேப்லாம் மசாலா நல்லா வந்து தடவணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா இறங்கும். உப்பு காரம்லாம் நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மசாலாவை உள்ளே கொடுத்து தடவுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு கெட்டியான தயிராக இருக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த தயிரில் உள்ள புளிப்பு, லெமனோட புளிப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த உப்பு, காரம், கரம் மசாலா எல்லா ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணி விடுங்க. கேப்லாம் இருக்கவே கூடாது. எல்லா கேப்லேயும் மசாலாவை நல்லா தடவிடுங்க. தடவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அதை ஊற வச்சுருங்க. அதை மாதிரி ஊற வச்சு செய்யும்போது தான் உங்களுக்கு தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவரே நல்லா கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கிற எல்லா மசாலாஸையும் அது மேலே நம்ம எடுத்து போட்டுட்டு ஒரு மணி நேரம் நம்ம இப்போ அதை ஊற வைக்க போகிறோம். இப்போது அது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்து பட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போதும். ஏன் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். அப்போ தான் வந்து நீங்கள் சிக்கன் போட்டால் நல்லா குக் ஆகும். நம்மளோட சிக்கன் 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தனியாக, அந்த லெமன் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க அந்த தயிர் எல்லாம் தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மசாலாலாம் வந்து தனியாக இருக்கும். நம்ம அதனால் திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அது நல்லா குக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் மேலேயே எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா இறங்கும். நம்ம எண்ணெயில் போட்டு அதை வந்து திருப்பி விட்டு குக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் வந்து எண்ணெயிலே சேர்ந்து அப்படியே வந்து பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். உங்களுக்கு மசாலா நிறையா இறங்காது. அதனால் இருக்கிற எல்லா பேலன்ஸ் மசாலாவையும் அது மேலே போட்டுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமாக தான் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். மீன்ஸ்
ரொம்ப கருவிடும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் தனியாக அந்த பாத்திரத்திலே ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம அந்த மசாலாவே எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லா எண்ணெயும் ஊற்றி 65 பண்ணுற மாதிரி பொரிச்சு எடுத்துடக்கூடாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு இது மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவையும் அதோட சேர்த்து எடுத்து சிக்கன் பீஸ் மேலே போட்டுருங்க. அப்போ தான் நல்ல கோட்டிங் ஏறும். எண்ணெய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்கனை சுற்றியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா பபிள்ஸாக வருது இல்லையா, இதேமாரி வரது கொஞ்சம் கம்மி ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக 2 பக்கமும் உங்களுக்கு குக் ஆகும். எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தால் திரும்ப ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் இப்போது ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இது வந்து ஏன் வந்து பிளாக்காக மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நம்ம மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமாக ஹீட்டாக இந்த மாதிரி கலரில் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்க, இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் கூட கரெக்டாக தான் இருக்கும். டைமிங் கொஞ்சம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா குக் ஆகி வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வர பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த இது தான் கரெக்டான இது. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. 75% வந்து நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு சார்கோல், அதாவது கறி துண்டு, அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நாம் அதை வந்து சிக்கனோட சேர்த்து வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி நீங்கள் கேஸில் வச்சு எடுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த இது ரெடி ஆகிடும். நல்லா எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்ல நெருப்பு இருக்கணும். இப்போது ஒரு கிண்ணத்தை வச்சுக்கலாம். கிண்ணத்தில் அந்த கறி துண்டு நம்ம சூடு பண்ணோம் இல்லையா, அதையும் அதிலே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் நல்லா அந்த புகை வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே போதும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். தந்தூரி சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நல்ல புகை வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சா தான் அந்த புகை வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது நம்ம வந்து எதுக்காக வைக்கிறோன்னா, அந்த தந்தூரியோட ஃப்ளேவருக்காக தான். இது வந்து நம்ம ஓவன் இல்லாமல் இல்லை அடுப்பு கறியிலே குக் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வச்சோம். இப்போ நம்மளோட சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு லெமன் புழிஞ்சு அதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.